12th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 4.20 எவாலுவேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம வேல்யூ ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து sin inverse 3/5 ப்ளஸ்ஸு சீக்கண்ட் இன்வர்ஸ் 5/4. இப்போது நம்மளுக்கு sin inverse of x ப்ளஸ் cos inverse of x அப்படின்னா நம்ம π/2ன்னு எழுதலாம். ஆனால் இங்கே சீக்கண்ட் இன்வர்ஸ்னு இருக்குது. காசாக மாற்றணும்னு நினைக்கிறோன்னா என்ன செய்வோம், ஜஸ்ட்டு காசுங்கிறது சீக்கண்டோட ரெசிப்ரோக்கல் இல்லையா, அதை அப்படியே தலைகீழ போட்டு பார்த்தீங்கன்னாலும் 4/5 தான் வருது. இங்கே 3/5ன்னு இருக்குது, இங்கே 4/5ன்னு இருக்குது. ரெண்டுமே உள்ளார இருக்கிற ஆங்கிள் ஒரே மாதிரி இருந்ததுன்னா தான் நம்ம π/2 போடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து sin inverse of x ப்ளஸ் cos inverse of xங்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா கிடையாது. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், sin inverse of x ப்ளஸ் cos inverse of y-ன்னு sin inverse of y-ன்னு வேணால் இதை மாற்றிக்கலாம். அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனாக இதை மாற்றிட்டா அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை வந்து என்ன செஞ்சிடலாம், காசாக மாற்றுறதுக்கு பதிலாக சைனாக மாற்றிடலாம். ஸோ சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 5/4ங்கும்போது 5/4, அதாவது காசுனா அது அட்ஜசன்ட் பை ஹைப்போட்னியஸ், சீக்கண்டுங்கும்போது ஹைப்போட்னியஸ் பை அட்ஜசன்ட் சைட். அப்போ ஆப்போசிட் வேணும் இல்லையா, நம்மளுக்கு சைன் வேணும்னா ஆப்போசிட் வேணும். ஸோ ஆப்போசிட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹைப்போட்னியஸ் ஸ்கொயர் மைனஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர், விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 மைனஸ் 16 ஈக்குவல் டு √9 ஈக்குவல் டு 3. ஸோ ஆப்போசிட்டுங்கிறது 3ன்னு தெரிஞ்சு போயிட்டு ஹைப்போட்னியஸுங்கிறது இங்கே 5. ஸோ அதுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம், இந்த வேல்யூவை மாற்றி அதை சைனாக மாற்றிக்கலாம். ஓகேவா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ்ஸு இங்கேயும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5. பார்த்தா ரெண்டுமே ஒன்றாவே இருக்குது. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி தான். இல்லைன்னா நம்ம சைன் ஆஃப் 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5ன்னு வச்சுட்டு 2 sin inverse of xன்னு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதாவது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, sin inverse of x ப்ளஸ் sin inverse of yக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா x into root of 1 minus y square ப்ளஸ் y into root of 1 minus x square இல்லையா. இப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக எக்ஸு, அதாவது ஃபுல்லாகவே இது எல்லாமே எக்ஸில் தான் இருக்குன்னு வச்சுங்க. இதுவும் எக்ஸு இதுவும் எக்ஸு. அப்புறம் என்ன செய்வீங்க, இங்கேயும் எக்ஸ் போடுவீங்க இங்கேயும் எக்ஸ் போடுவீங்க. பார்த்தா இதுவும் ஒரே மாதிரியே இருக்குது. அப்போனா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இங்கே சைன் இன்வர்ஸ் போட்டுருங்க. sin inverse of இந்த உள்ளார இருக்கிற ஃபார்முலா sin inverse of 2 times x root of 1 minus x squareனு போட்டாலும் ஒன்று தான் இல்லையா. அப்போ இவ்வளோ ஃபார்முலா தனித்தனியாக சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு 2 into x root of 1 minus x squareங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ which is equal to sin of 2. ஸோ sin inverse of x ப்ளஸ் sin inverse of yக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதியிருக்க போகிறோம், sin inverse of x ப்ளஸ் sin inverse of x. இதை எடுத்து ஆட் பண்ணும்போது என்னது 2 sin inverse of x. அப்போ இந்த 2 sin inverse of xக்கு தான் இந்த ஃபார்முலா. அப்போ இங்கே இருக்கிற 2 sin inverse of x என்டையருக்குமே என்ன தான் இந்த ஃபார்முலா. ஓகேவா. அப்போ இங்கே 2 போட தேவையில்லை. ஓகேவா. sin inverse of இந்த 2 into x, xக்கு பதிலாக 3/5, தென் root of 1 minus x square, again 3/5 whole square. ஓகேவா. சிம்பிளாக வேலை முடிஞ்சிச்சு. which is equal to sin of sin inverse of 2 into 3/5, 2 3s are 6 divided by 5 root of இங்கே என்னென்னா 1 minus 3/5 square, அப்போ 9/25, which is equal to sin of sin inverse of 6/5 root of இது அப்படியே LCM எடுங்க 25 ஆகிடும். 25 minus 9ங்கிறது 16, 16 divided by 25, which is equal to sin of sin inverse of 6/5. இதுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 4/5ன்னு கிடைக்கும். ஸோ 4/5 இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க உள்ளார. அப்போ என்ன ஆகும்னா சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 6 4s are 24, 5 5s are 25, ஸோ 24 divided by 25. சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம எக்ஸ்ன்னு ஆன்சர் எழுதலாம். எப்போ அப்படின்னா எக்ஸ் சைனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வேல்யூ எதுலேருந்து இது வரைக்கும், எக்ஸ் பிலாங்கிங் டு -1லேருந்து +1 வரைக்கும். ஸோ 24/25 இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுங்கும்போது அதை டிவைட் பண்ணும்போது 0 பாயிண்ட் சம் நம்பர் தான் வைப்போம் இல்லையா. அப்போ 0 பாயிண்ட்டுங்கும்போது கண்டிப்பாக -1லேருந்து +1குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் என்ன அப்படின்னா 24/25, which is belonging to -1, +1. அது 24/25ங்கிறது -1லேருந்து +1குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனுடைய ஆன்சர் வந்து 24/25. ஓகேவா.